وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. وقال نبينا صلى الله عليه وسلم كل بني آدم يخطئ بالليل والنهار. எம்பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஆதமுடைய பிள்ளைகள் இரவிலும் தவறு செய்கிறார்கள், பகலிலும் தவறு செய்கிறார்கள் என்கிற நபிமொழி அடிப்படையில் உரை நிகழ்த்துகிற நானாக இருந்தாலும், உரையினை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களாக இருந்தாலும், அனைவர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள், யாரும் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்பதை நினைவூட்டியவனாகவும், மேலும் இந்த உரையில் பேசப்படுகிற கருத்துக்கள், எச்சரிக்கைகள், அறிவுரைகள் அனைத்தும் உங்களுக்கும் எனக்கும் பொதுவானவை என்று குறிப்பிட்டவனாக என்னுடைய இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரொருளால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னுதாரணங்களை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி கம்பம் கிளையின் சார்பாக மாபெரும் பெண்களுக்கான இஜ்திமாவுடைய இரண்டாவது அமர்வில் நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். கொஞ்சம் உரைய நுணுக்கமா கவனிங்க. அவ்வப்பொழுது சில கேள்விகளும் என்ன செய்யப்படும் உங்களுக்கு மத்தியில வரும். கேள்வின்னு சொன்ன உடனே அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, ஒரு முதல் கேள்வியிலே என்ன செஞ்சிருவோம், நிகழ்ச்சிய ஆரம்பிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். சரி, இப்ப நம்ம இஜ்திமா என்கிற ஒரு நிகழ்ச்சியில ஒன்று கூடியிருக்கிறோம். ஆலிமா யாராவது இருந்தா நீங்க பதில் சொல்லாதீங்க, மற்ற நபர்களுக்கான வாய்ப்பு. சரி, இஜ்திமா அப்படின்னா என்ன? மைக் இல்லாம சொல்லட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைய கொடுத்தா கூட கொஞ்சம் பதறுவாங்க. இஜ்திமா அப்படின்னா என்ன? ஒன்று கூடுதல். சரி, பரவாயில்ல. சரி, இஜ்திமா அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் ஒன்று கூடுதல். அப்ப நம்ம இன்னைக்கு நன்மையான விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன செஞ்சிருக்கிறோம், ஒன்று கூடியிருக்கிறோம். அதற்கான அர்த்தம் தான் இஜ்திமா. இந்த இஜ்திமாவினுடைய நிகழ்ச்சியில் பெண்ணுரிமை போற்றிய பெருமானார் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு வழங்கப்பட்டதற்கான அடிப்படையான நோக்கத்தை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பு சகோதரிகளே, எந்தெந்த காலகட்டத்தில் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் வீரியமாக வளர்ந்து எழுந்து கொண்டதோ அந்த எல்லா காலகட்டத்திலும் இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரமும் அன்றைய காலத்தில் தோன்றியது. திருமறை குர்ஆனை நீங்கள் எடுத்து ஆய்வு செய்து பார்த்தால் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்பினார். அந்த தூதருடைய பணி என்ன? அந்த சமுதாயத்திற்கு மத்தியில் முதன்மையான பிரச்சாரம் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர நீங்கள் வேறு யாரையும் எதையும் வணங்காதீர்கள்
என்கிற ஏகத்துவ கொள்கையை சொன்னார்கள். உறவினர்களை பேணுங்கள், யாரையும் ஏமாத்தாதீர்கள், மோசடி செய்யாதீர்கள், புறம் பேசாதீர்கள், அவர்கள் பரப்பாதீர்கள் என்று மனிதன் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அந்த விஷயத்தை பிரச்சாரம் செய்தார்கள். எதெல்லாம் மனிதனுக்கு நன்மையாக இருக்குமோ அதையும் தூதர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். எந்த தூதரும் சொன்னதில் எந்த விதமான வெறுப்பு பிரச்சாரமும் இல்லை, எந்த விதமான தவறும் இல்லை. எல்லா தூதரும் மக்களுக்கு தேவையான, மக்களுக்கு தேவைப்படுகிற அத்தியாவசியத்தை, அவசியத்தை, ஒழுக்கத்தை, நேர்மையை, நியாயத்தை இதைத்தான் போதனை செஞ்சாங்க. அதை செய்யும் பொழுது எல்லா மக்களும் ஏத்துக்கிட்டாங்களா? பரவாயில்ல, கரெக்டா சொல்றாங்களே, நல்லது சொன்னாங்களே, நேர்மையை சொன்னார்களே, அப்படி ஏத்துக்கிட்டாங்களா? இல்லை. எந்த தூதர் பிரச்சாரம் செய்த காலகட்டத்திலும் அந்த தூதருக்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரம் இருந்துச்சு. இவரை நம்பாதீங்க, இவர் பொய் பிரச்சாரம் செய்கிறார், இவர் மோசடி செய்கிறார், இவர் இல்லாத பொல்லாத உருவாக்குறார் என்றுதான் சொன்னாங்க. உதாரணத்துக்கு மூசா நபி அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள், அல்லாஹ் மட்டும் வணங்குங்கள் என்று சொன்னார்கள். அப்படி மூசா நபி அவர்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுது மூசாவுக்கு எதிராக நின்றவர் யார்? யார் நின்றார்? ஃபிரௌன். அந்த ஃபிரௌன் என்ன சொன்னான்? நான் தான் கடவுள் சொன்னான். மூசா நபி அவர்கள் மனிதர்கள் கடவுள் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் கடவுள் இல்லை, இந்த உலகத்தை, மனிதனை, எல்லாத்தையும் யார் படைத்தானோ அவன்தான் இறைவன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் செய்தார்கள். அப்படி பிரச்சாரம் செய்யும் பொழுது ஃபிரௌன் எந்த வார்த்தையை சொன்னான் தெரியுமா? வஅன ரப்புக்குமுல் அலா. மூசாவே, நீ யார கடவுள்னு சொல்ற? நீ யார கடவுள்னு சொல்றியோ அவன்லாம் கடவுள் இல்லை. வஅன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உயர்ந்த கடவுள், இந்த உலகத்தினுடைய உச்சத்தில் நான் தான் இருக்கிறேன். ஏன், எந்த அளவுக்குன்னா அவ்வளவு பெரிய அதிகாரத்தினுடைய உச்சத்தில் இருந்தான். சாதாரண ஒரு படைப்பலம் இல்லை. பொருளாதாரங்கள், செல்வங்கள், ஆட்சிகள், அதிகாரங்கள், அதிகாரத்தினுடைய உச்சத்தில் ஃபிரௌன் இருந்தான். எந்த அடிப்படையில் நான் சொல்றேன் அப்படின்னா, ஃபிரௌனுடைய காலகட்டத்தில் ஆண்களை எல்லாம் கொன்று குவித்தான். வரலாறு படிச்சிருக்கீங்களா? என்ன செஞ்சான் ஃபிரௌன்? ஆண்களை எல்லாம் கொன்று குவித்தான். ஆண்களை கொன்று குவித்தான் அப்படிங்கிறத குர்ஆன்ல எடுத்து நம்ம சாதாரணமா படிச்சுட்டு போயிடுறோம். அதை என்னைக்காவது உட்கார்ந்து சிந்திச்சு பார்த்துருக்கிறோமா? ஆண்களை எல்லாம் கொன்று குவிக்கிறான்னா அப்ப எப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரத்தை இருந்திருப்பான். இன்னைக்கு மோடிஜி இந்தியாவுடைய உச்சத்தில் இருக்கிறார். ராணுவம், பல்வேறு விதமான துறைகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அவர் நினைச்சா எல்லா ஆண்களையும் கொன்ற முடியுமா? கொண்டால் அவரால் ஆட்சி செய்ய முடியுமா? நடக்கக்கூடிய நிலை என்ன? நீட்டு பிரச்சனையில எவ்வளவு பெரிய பின்னடைவு, ஒரு அரசாங்கமே பின்வாங்கி இருக்கிறது சாதாரண வினாத்தாள் வெளியீட்டுல. அப்ப எல்லா ஆண்களையும் நீ கொண்டுட்டா அவரால் ஆட்சி செய்ய முடியாது. ஆனா ஃபிரௌன் என்ன செஞ்சான்? எல்லா ஆண்களையும் கொன்று குவித்தான். கேட்பதற்கு ஆள் இல்லை, எதிர்த்து நிக்க முடியல. அவ்வளவு பெரிய சர்வாதத்தில் இருந்தவன் வஅன ரப்புக்கும் அலா, நான் தான் உயர்ந்த கடவுள் என்று பிரச்சாரம் செய்தான். அதே போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இப்ராஹிம் நபி அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். என்ன பிரச்சாரம்? சூரியன் கடவுள் இல்லை, சந்திரன் கடவுள் இல்லை, நட்சத்திரங்கள் கடவுள் இல்லை, மறையக்கூடிய இறைவனால் படைக்கப்பட்டது கடவுள் இல்லை, இந்த உலகத்தை, சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை இதையெல்லாம் யார் படைத்தானோ அவன் தான் கடவுள், அவனை நீங்க வணங்குங்க என்று சொல்லுகிற பொழுது அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்தவன் யார்? யாரு பிரச்சாரம் செஞ்சா? சவுண்டா சொல்லுங்க. ஃபிரௌனா? நம்ரூத். நம்ரூத் எந்த பொசிஷன்ல இருந்தான்? மன்னன். நல்ல மன்னனா? கொடுங்கோல் மன்னன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிரச்சாரம் செய்யும் பொழுது நம்ரூத் என்ற கொடுங்கோல் மன்னன் இருந்தான்.
அவன் சொன்ன எதிர்பிரச்சாரம் என்ன? இப்ராஹிமே, நீ யாரை இறைவன் சொல்றியோ அவன் இறைவன் இல்லை, நான் தான் கடவுள். எந்த இறைவனை நீ உன்னுடைய இறைவன் உயிர்ப்பிக்கிறான் என்று சொல்கிறாயோ, உன்னுடைய இறைவன் மரணிக்க செய்கிறான் என்கிறாயோ, அந்த வேலையை நானும் செய்வேன். நானும் இறைவன் தான். ஒரு மனிதன் வாதிடுகிறான். இப்படி எல்லா இறை தூதர்களும் பிரச்சாரம் செய்கிற பொழுது இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்கள் வந்துச்சு, இஸ்லாத்தை அழிக்கக்கூடிய கருத்துக்களும் வந்துச்சு. அப்படி வந்த நேரத்தில் அதை சரியான முறையில் புரிந்து கொண்டு எதிர்பிரச்சாரம் செய்தார்கள். அந்த அடிப்படையை அப்படியே விளங்கிக் கொண்டு இன்றைய காலகட்டத்தில் இந்த பெண்ணுரிமை போற்றிய பெருமானார் என்ற தலைப்பு உங்களுக்கு மத்தியில் பேசுவதற்கான அடிப்படை காரணம் உங்களுக்கு தெரியலன்னு இல்ல, தெரிஞ்சிருக்கிறீங்க. பெண்களுக்கு சொத்துரிமை இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், பெண்களுக்கு ஆடை உரிமை இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், பெண்களுக்கு கல்வி உரிமை இருக்கிறது எல்லாரும் விளங்கி இருக்கிறீங்க. ஏன் இந்த தலைப்பை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம் என்றால், இஸ்லாத்தை அழிக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடியவர்கள் சில விஷமத்தனான பிரச்சாரத்தை இணையதளம் மூலமாக, மக்கள் பயன்படுத்துகிற செயலிகள் மூலமாக இன்றைக்கு பரப்பி கொண்டிருக்கிறார்கள். யாராச்சும் ஒரு ஆளு இஸ்லாத்தின் மீது என்னென்ன வெறுப்பு பிரச்சாரம் செய்யப்படுகிறது, யாராச்சும் ஒவ்வொரு ஆளை சொல்லுங்க, யாராச்சும் ஒரு ஆள் ஒண்ணு சொல்லுங்க. இஸ்லாத்தின் மீது சொல்லப்படுகிற வெறுப்பு பிரச்சாரம் தெரிஞ்சாதான் நீங்க பிரச்சாரம் செய்ய முடியும். அதுக்காகத்தான் இல்ல இல்ல, ஒவ்வொரு ஆளு ஒரு ஆளு ஒரு கருத்து சொல்லுங்க. என்னது ஹிஜாப் விஷயமா பிரச்சாரம் செய்யறாங்க? என்ன பிரச்சாரம் செய்யறாங்க? ஆடையின் மூலமாக, ஃபர்தாவின் மூலமாக, ஹிஜாபின் மூலமாக பெண்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் ஒண்ணு. அடுத்து தலாக், தலாக்கின் மூலமா, முத்தலாக்கின் மூலமாக பெண்கள் இத்தாங்கிற முறையில அந்த ஃபர்தாங்கிற படம்லாம் எடுக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி சில படத்தின் மூலமாக பெண்களுடைய அந்த இத்தா, கணவனை இழந்து முத்தலாக் இப்படிங்கிற ரீதியில பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, அந்த பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அடுத்து வேற இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டுச்சு. இஸ்லாமிய மார்க்கம் அறிவுபூர்வமான பரப்பப்படல. இஸ்லாத்துல நல்ல கருத்து இருக்குதா? இஸ்லாம் நேர்மையான மார்க்கமா? இல்ல. இஸ்லாம் எப்படி பரப்பட்டுச்சு? வாழை காமிச்சு மிரட்டினாங்க. நீ அல்லாவை ஏத்துக்கரு, இஸ்லாத்துக்கு வந்துரு, ஃபர்தா போட்டுரு, லாயிலா இல்லா சொல்லுரு, இல்லைன்னா உன்னை வெட்டிடுவேன். இப்படி வாளை காமிச்சுதான் இஸ்லாம் பரவி இருக்குது. நேர்மையின் மூலமாலாம் பரவல, சிந்தனையின் மூலமாலாம் பரவல. அங்க பெரிய டஃப்லாம் ஒண்ணு இல்ல, இப்படி பரப்பட்டார்கள். அடுத்து 4 கல்யாணம். ஒரு ஆண் பாத்தீங்களா, இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு ஆண் 4 பொம்பளை திருமணம் முடிக்கிறான். இது என்ன அசிங்கம் இல்லையா? ஆபாசம் இல்லையா? இது உலகத்தினுடைய யதார்த்தத்துக்கு மாற்றமா இருக்குத. இப்படி பரப்பட்டுச்சு. அடுத்து குழந்தை திருமணம். சரி, இப்ப எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில விளங்கி வச்சிருக்கிறீங்க. இப்படி அல்லாஹ்வுடைய தூதரின் மீது வெறுப்பிரச்சாரம் ஒரு கட்டுரையில வெளியிடும் பொழுது பேஸ்புக்ல ஒரு நபர் பதிவு செய்கிறார். என்ன தெரியுமா? முகமது காமத்துக்கு சொந்தக்காரன். ஏன் எத்தனை திருமணம் முடிச்சுக்கிறான்னு பாருங்களேன். எத்தனை திருமணம், 7, 8, 9, 10 இத்தனை திருமணம். முகமது காமத்திற்கு சொந்தக்காரர். இப்படி வெறுப்பு பிரச்சாரம். நீங்க ஒவ்வொரு முகநூல் பக்கத்தை எடுத்து ஆய்வு செய்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது, குர்ஆனின் மீது, பெண்களின் மீது, குர்ஆனுடைய சட்டத்தின் மீது ஏராளமான வெறுப்பு பிரச்சாரத்தை இன்றைய நவீன காலத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை சரியான முறையில் கையாண்டு அதற்கு சரியான முறையில் பதில் தெரிந்து ஒரு விமர்சனம் இஸ்லாத்தின் மீது எழுப்பப்படுகிறது என்றால் அதற்கு பதில் சொல்லக்கூடிய அளவில் நான் வளர்ந்திருக்க வேண்டும், அப்படிப்பட்ட பெண்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற தலைப்புகள் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். அதுல இந்த பெண்ணுரிமை போற்றிய பெருமானார், இன்றைக்கு ஃபெமினிசம் பேசக்கூடியவர்கள், இஸ்லாத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல ஒன்று, இஸ்லாம் பெண்களை அடக்குமுறை செய்கிறது,
பெண்களுக்கு எந்த விதமான உரிமையும் கொடுப்பதில்லை என்று இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது ஒரு பொய் பிரச்சாரம். உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த கண்ணியத்தை போன்று வேறு எந்த ஒரு நபரும் பெண்களுக்கு கொடுத்தது இல்லை. உதாரணத்துக்கு இந்த நவீன காலத்துல கூட சில மேற்கத்திய நாடுகளில் பெண்ணுக்கான இலக்கணத்தை சொல்வார்கள். மேற்கத்திய நாடுகள்ல பெண் என்றால் யார் அப்படிங்கிறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? பெயின் ஆஃப் வாட்டர். பெயின் ஆஃப் வாட்டர்னா என்ன? வலி நிறைந்த தண்ணீர். மேற்கத்திய நாடுகளில் உங்களுக்கு பெண்களுக்கு சொல்லக்கூடிய இலக்கணம், பெண் என்பவள் யார் தெரியுமா? பெயின் ஆஃப் வாட்டர், வலி நிறைந்த தண்ணீர். அது என்ன கருத்து சொல்றான் தெரியுமா? தண்ணீர் அப்படிங்கிறது உலகத்துக்கு அவசியம்தான், தேவைதான். தண்ணி இல்லாம யாராலும் வாழ இயலாது. தண்ணி முக்கியம்தான், அவசியம்தான், தேவைதான். ஆனால் என்னதான் தண்ணீர் தேவையாக இருந்தாலும் அவசியமாக இருந்தாலும் அது ஒரு வலி. பெண் என்றாலே ஒரு வலிதான், நிம்மதி இல்லை, அதுல பெரிய சிரமங்கள் இருக்கிறது என்கிற கருத்தை பதிவு செய்கிறார்கள். அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இதைவிட மோசமாக பதிவு செய்தார்கள். தெரியுமா? பெண் என்பவள் பாம்பினுடைய விஷத்தை விட கொடியவள். என்ன வார்த்தைன்னு பாருங்க. பெண்களை பற்றி அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற பகுதிகளில் பெண் என்பவள் பாம்பினுடைய விஷத்தை விட கொடியவள். பாம்பு உடைய விஷத்தில் கூட தப்பிச்சிடலாம், பெண் இருக்கிறாள அதை விட டேஞ்சர், அதை விட மோசம் அப்படிங்கிற ஒரு கருத்தை இன்றைக்கும் சொல்லப்படுகிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் பெண்களை பற்றி சொல்லுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலேயே ஒரு உயர்வான ஒரு செல்வம் இருக்கிறதுனா, ஒரு ஆண் சம்பாதிக்கிற செல்வத்திலேயே உயர்ந்த செல்வம்னா யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் இம்ராஅத்து சாலிஹா, ஒரு நல்லொழுக்கம் உள்ள ஒரு பெண் என்றார்கள். எந்த அளவுக்கு பெண்களை, உங்களை அல்லாஹ்வுடைய தூதர் தூக்கி நிறுத்துறாங்கன்னு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஆண் அவன் லட்சத்தை சம்பாதிச்சிருக்கலாம், கோடியை சம்பாதிச்சிருக்கலாம், விலை உயர்ந்த வாகனத்தில் அவன் பயணம் செய்யலாம், அவன்கிட்ட ஆட்சி இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், உடல் வலிமை இருக்கலாம், நல்ல ஆடை உடுத்தலாம், அது அவனுக்கு செல்வம் இல்லை. அவன் சம்பாதிக்கிற செல்வத்திலேயே தாப்பான செல்வம்னா அல் இம்ராஅத்து சாலிஹா, நல்லொழுக்கம் உள்ள ஒரு பெண், அவள்கிட்ட அவனை கட்டுப்படக்கூடிய, அவனுடைய கற்பை பாதுகாக்கக்கூடிய, குர்ஆன் ஓதக்கூடிய நேர்மையான ஒரு பெண்ணை ஒருவன் திருமணம் செஞ்சுட்டான் அப்படின்னா அது போன்ற ஒரு செல்வம் இல்லை. இருக்கிறதிலேயே உயர்வான செல்வம் அப்படின்னா சாலிஹா, இம்ராத்து சாலிஹான்னாங்க. நல்லொழுக்கம் உள்ள பெண் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, அஹக்குன்னாசி பி ஹுஸ்னி ஸஹாபா, உலகத்தில் நல்ல முறையில் உறவாடுவதற்கு தகுதியானவர் யார்? ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் கேட்கிறாங்க, உலகத்திலேயே ரொம்ப க்ளோஸா, ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா, ரொம்ப நட்பா உறவாடுவதற்கு தகுதியானவர் யார்? நண்பரா, உறவினரா, மனைவியா, தாயா, தந்தையா இப்படிங்கிற கேள்வி உள்ள இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உம்முக்க, உன்னுடைய தாய் என்றார்கள். உலகத்திலேயே ஒரு ஆண் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப க்ளோஸா, இணக்கமா இருக்கிறதுக்கு ரொம்ப உரிமைப்படுத்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் யாரை வைத்தார்கள்? உம்முக்க, தாய் தான் தகுதியானவள். முதல்ல தூக்கி நிறுத்தியது பெண்ணை. அடுத்து கேட்கிறாரு, சும்மமன், அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டாவது யாரு? மறுபடியும் சொல்றாங்க, அதுவும் உன்னுடைய தாய் தான். அடுத்து மூன்றாவது முறை சும்மமன், அடுத்து மூன்றாவது யார்? அடுத்து உன்னுடைய தாய் தான். முதல் 3 இடம் பெண்களுக்கு. அடுத்து சொன்னார்கள், அதுவுக்க நான்காவது முறை உன்னுடைய தந்தை இடத்திலும் நீ நட்பு பாராட்டு. முதல் 3 இடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களாகிய உங்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா இடத்திலேயும் பெண்களை தூக்கி நிறுத்தினார்கள். ஒரு நபித்தோழர் வந்து நிற்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஏழ்மையா இருக்கிறேன், கஷ்டப்படுறேன், ரொம்ப ஏழையா இருக்குன்னு புலம்புறாரு.
அந்த நபித்தோழர்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, உனக்கு திருமணம் முடிஞ்சிருச்சா, கல்யாணம் முடிச்சிட்டியா அப்படி கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் நான் திருமணம் முடிச்சிட்டேன். சிரிச்சுட்டே சொல்றாங்க, இருக்கிறதுலயே நீ தான் செல்வந்தன். திருமணம் முடிச்சிட்டியா, மனைவி இருக்கிறாங்களா, நல்ல மனைவி இருக்கிறாங்களா, இருக்கிறதுலயே நீ தான் செல்வந்தன். நீங்க சைக்காலஜியா பிராக்டிக்கலா நீங்க எடுத்து பாருங்க. ஒரு ஆண்கிட்ட நிறைய செல்வம் இருக்குதுங்க, நல்லா படிச்சிருக்கிறாரு, நல்ல சம்பாதிக்கிறாரு, ஆடி கார்ல போயிட்டு இருக்கிறாரு. ஒரு 30 வயசு ஆகி அவருக்கு திருமணம் முடிக்கலன்னா யதார்த்தம் என்ன? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு 26 27 வயசு ஆரம்பிச்சிருச்சுன்னா சொந்தக்காரன் கேட்பாங்க, எப்ப வாய் திருமணம்? 28 வயசு தாண்டிடுச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க, திருமணம் முடிப்பீங்களா அல்லது இல்லையா இந்த கேள்வி வரும். ஒரு 30 தாண்டிருச்சுன்னா நண்பர்கள், அதுக்கு மேல போச்சுன்னா மத்த மனுஷன் மாணவன் கேட்பான், என்ன வாய் திருமணம் முடிக்க கல்யாணம் பொண்ணுன்னு பாக்குறாங்களா இல்லையா? அதுக்கு மேல போச்சுன்னு வைங்க, என்ன சொல்லுவாங்க, ஏதோ பிசிக்கலா ஏதோ ஃபால்ட் இருக்குது. யதார்த்தம் இதுதான். நல்ல சம்பாதிக்கிறாரு, காசு பணத்தோடு இருக்கிறாரு, நல்ல ராயல் என்ஃபீல்ட்ல நல்ல பைக்ல அப்படியே பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாரு, ஐபோன் யூஸ் பண்றாரு, எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான, கல்யாணம் வைக்கலையே, அப்ப ஏதோ ஃபால்ட் இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படித்தான் பேசுவார்கள். ஆண்மையை அவனால் நிரூபிக்க இயலாது. அப்ப ஒரு ஆண் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும் என்றால் அதற்கு காரணம் பெண். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாதான், ஒரு திருமணம் முடிச்சுட்டா நீ செல்வந்தன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி பல்வேறு இடத்தில் பெண்களாகிய உங்களை தூக்கி நிறுத்தினார்கள். அதே போன்று குர்ஆனுடைய வரலாறுகளை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து எடுத்து பார்த்தால் இன்றைக்கு பேசப்படுகிற விமர்சனங்கள் எதுவுமே உண்மை இல்லை. இஸ்லாமிய மார்க்கம் தான் பெண்களுக்கான வாழ்வுரிமையை கொடுத்துச்சு. எந்த அளவுக்குன்னா, பெண்கள் உலகத்துல வாழ முடியாத சூழல் இருந்துச்சு, உயிரோடு புதைக்கப்பட்டார்கள், கள்ளிப்பால் ஊத்தி கொல்லப்பட்டார்கள். எந்த அளவுக்குன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு போவோம், நம்ம தமிழகத்தில் உங்களுடைய பகுதியில் மதுரை, தேனி, திண்டுக்கல், உசிலம்பட்டி 1980 உள்ளவங்க யாராச்சும் இருக்கிறீங்களா? 80 90களில் பிறந்த குழந்தையை எடுத்து கள்ளிப்பால் இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மூச்சு திணறலை ஏற்படுத்தி வயிறு எரிச்சலை ஏற்படுத்தி பெண் குழந்தைகளை கொன்ற வரலாறு எங்கேயோ நடந்ததில்ல. உசிலம்பட்டியில, தேனியில, திண்டுக்கல்ல, மதுரையில, தமிழகத்தினுடைய தென் பகுதிகளில் 1980 90களில் நடந்துச்சு. பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுனால அந்த பொம்பளை பிள்ளைக்கு கள்ளிப்பால் ஊத்தி கொலை செய்தார்கள். கிட்டத்தட்ட நிறைய இந்தியா டுடே, அதே மாதிரி பிபிசி உடைய நியூஸ்ல, அதே மாதிரி இந்தியா டுடேல 1986ல ஒரு செய்தியை வெளியிடுகிறார்கள். 1986 அதற்கு முந்தைய 10 ஆண்டுகளில் மதுரை உசிலம்பட்டி பகுதியில மட்டும் 6000 பெண் குழந்தைகள். கற்பனை செஞ்சு பாருங்க, ஒரு தாய், ஒரு தகப்பன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வலியை சுமந்திருப்பா. எத்தனையோ தாய்மார்கள் அந்த வலியை நீங்க உணர்ந்திருப்பீர்கள். திருமறை குர்ஆன் கூட சொல்லுகிறது, உன்னுடைய தாய் உன்னை சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டவளாக பெற்றெடுத்தாள். அவ்வளவு சிரமம். உலகத்திலேயே ஒரு உயர்ந்த வழி இருக்குதுன்னா ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது சுமக்கிற வழி. மரணத்தினுடைய உச்சத்துக்கு போயிட்டு வர்றா. அப்படிப்பட்ட ஒரு தாய் தன்னுடைய பச்சிளம் குழந்தையை கள்ளிப்பால் ஊத்தி கொள்கிறார் என்றால் அந்த சமுதாயத்துல பெண் குழந்தை என்றாலே ஒரு அருவருப்பாக பார்க்கப்பட்ட காலம். 6000 பெண் குழந்தை 10 ஆண்டுகளில் மதுரை, உசிலம்பட்டி போன்ற இந்த பகுதிகளில் மட்டும் 6000 பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னா பெண்கள் எந்த அளவுக்கு கேவலமாக பார்க்கப்பட்டாரும் பாருங்க. அதே மாதிரிதான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும்
திருமறை குர்ஆன் சொல்கிறது, வைதா புஷ்ஷிரா அஹதுஹும் பில் உன்ஸா, பெண்களை குறித்து நற்செய்தி சொல்லப்பட்டால் லல்ல வஜஹு முஸ்வத்தன் வஹுவ கலீம், அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டு அவனுடைய முகமெல்லாம் கருத்து போய்விட்டது. அல்லாஹ் சொல்றான். ஒரு பொம்பளை புள்ள பிறந்துருச்சு அப்படின்னா அவனுடைய முகம் எல்லாம் அப்படியே கருப்பா மாறிடுது. கவலைப்படுறான், ஏன்டா இந்த பொம்பளை புள்ள பிறந்துச்சு, ஏன் இந்த பொம்பளை புள்ளையை பெற்றெடுத்தோம். அல்லாஹ் அடுத்த வசனத்துல பேசுகிறான், அயும்சிகுஹு அலா ஹவுனின் அம் யசுத்துஹு ஃபீ அத்துராப், இந்த குழந்தைய நம்ம வச்சுக்கிறலாமா அல்லது பூமியில் போட்டு புதைச்சிடலாமா என்று யோசிக்கிறான். புதைக்கவும் பட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நிறைய பெண் குழந்தைகள் பிறக்கும் பொழுது, பிறந்த உடனேயே பல பெண் குழந்தைகள் பூமியில் போட்டு புதைக்கப்பட்டார்கள். அந்த நேரத்துலதான் திருமறை குர்ஆன் அழகாக சொல்கிறது, பெண் என்பவள் ஒரு நற்செய்தி, அந்த பெண் குழந்தை இப்படி செய்யாதீர்கள், நீங்கள் செய்யக்கூடிய செயல் என்பது மிக மோசமான ஒரு செயல் என்று பெண்களுக்கு வாழ்வுரிமையை கொடுத்தது இந்த இஸ்லாம். எத்தனையோ பெண்கள் சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில். எந்த அளவுக்குனா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல யூதர்கள் இருப்பார்கள். அந்த யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, அன்னல் யஹூத இரா ஹாலத்தில் மராத்து ஃபீஹிம், பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல பெண்களோடு சாப்பிட மாட்டார்கள், பெண்களோடு அமர மாட்டார்கள், வலாய் ஜாமிஹுன்ன, அவர்களை தன்னோடு சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். நீ பேசுறது சாதாரணமா இருக்கலாம். ஒரு பெண் இது போன்ற அந்த சூழலில் மனதளவில் பாதிக்கப்படுகிறார். அவனுடைய ஹார்மோன் பேலன்ஸ்ல மாற்றம் ஏற்படுகிறது. அவனுடைய மூளையில் பெரிய ஒரு விதமான சிதைவுகள் ஏற்படுகிறது. சோர்வாக இருப்பாள், பலவீனத்தோடு இருப்பாள். அந்த காலகட்டத்துல யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, பெண்களுக்கு இது போன்ற அந்த சூழல் ஏற்படுகிற பொழுது ஓரங்கட்டப்பட்டார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, பேச மாட்டார்கள், தனி அறையில் வைப்பார்கள், அவங்களோடு உட்கார்ந்து சாப்பிட மாட்டாங்க. தீண்டத்தகாதவள் போல் பெண்களை பார்த்து சமூகத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த நேரத்தில் சொன்னார்கள், இஸ்னாஉ குல்ல ஷைஇன் இல்ல நிக்கா, ஒரு கூட்டம் பெண்களை இது போன்ற சூழலில் ஓரங்கட்டுகிறார்கள், புறக்கணிக்கிறார்கள். தோழர்களே, நீங்கள் அவர்களோடு இணைந்து கொள்ளுங்கள். ஆணும் பெண்ணும் சேருவதை தவிர மற்ற அனைத்து காரியத்தை அவங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க, அவங்க பக்கத்துல அமருங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பை கொடுத்தார்கள். இப்படி எந்த கோணத்தில் எடுத்துக்கொண்டாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கான ஒரு தேவையை கொடுத்த ஒரு தூதராக இருந்தார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் பெண்களுக்கான ஆடை விஷயத்தில், ஒழுக்க விஷயத்தில் திருமறை குர்ஆன் மூலமாக அல்லாஹ் அறிவுறுத்துகிறான். இன்றைக்கு ஃபெமினிசம் பேசக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு கருத்து என்ன? பெண்கள் ஃபர்தா என்கிற அந்த கருப்பு போர்வைக்குள் முடக்கப்பட்டிருக்கிறார்கள். நீ கல்லூரியில் படிக்கிற மாற்று மத சகோதரிகள், உதாரணத்துக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் அல்லாத பிற மதத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் வீதியில ஒரு சேரை கட்டிட்டு போறதோ, ஒரு சுடிதாரோடு போறதோ, அல்லது பல வகையான ஆடைகள்ல போறதோ, நகைகளை அணிகலன்களை வெளிப்படுத்துவதோ அவங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றமும் இருக்காது. இதை பார்க்கக்கூடிய அந்த சகோதரிகள், என்ன உங்க மார்க்கம் உங்களை இப்படி அடிமைப்படுத்துத, ஒரு சேரி உடுத்தக்கூடாதுன்னு சொல்லுது, நகைகளை வெளியே காட்டக்கூடாதுன்னு சொல்லுது, இப்படி நீங்க கருப்பு ஃபர்தாக்குள் முடங்கி கிடக்கிறீர்களே என்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். அதிலும் இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள், சில இஸ்லாமிய பெண்கள் வெளியில பேசுகிற பொழுது, ஆடை எங்களுடைய சுதந்திரம், ஆடை எங்களுடைய உரிமை, நாங்க ஃபர்தா போடவும் செய்வோம், போடாமலும் இருப்போம்,
நாங்கள் சுடிதாரோடு போவோம், சேரியோடு போவோம், நகையை வெளியே காட்டவும் செய்வோம், இது எங்களுடைய உரிமை, இதுல என்ன தப்பு இருக்கிறது என்று கேட்கிறார்கள். உண்மையிலேயே இஸ்லாம் பெண்கள் சம்பந்தமாக சில கட்டுப்பாடுகளை விதிக்கத்தான் செய்கிறது. ஏன்? சில சேஃப்டி செக்யூரிட்டிக்காக வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளா ஒரு உதாரணம் சொன்னா நீங்க விளங்கிக்கிறீங்க. இப்ப நீங்க உங்களை யாராவது ஒரு 50 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு ஆடி கார் வாங்குறீங்க. உதாரணத்தை நல்லா கவனிங்க. ஒரு 50 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு ஆடி கார் வாங்குறீங்க. எங்க நிப்பாட்டுவிய? எங்க நிப்பாட்டுவிய? வீட்டுக்கு உள்ள இடம் இருந்தா நிப்பாட்டுவீங்க. ஒருவேளை இடம் இல்லை அப்படின்னா என்ன செய்வீங்க? வெளியே கார்ல ஓரத்துல நிப்பாட்டிட்டு போயிருவோம். அது 50 லட்சம் ரூபாய் காரா இருந்தாலும் சரி, 5 லட்சம் ரூபாய் காரா இருந்தாலும் சரி. ஒரு காரு 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறீங்க, அசால்ட்டா வெளியே விட்டுட்டு போயிருவீங்க. அதே நேரத்துல ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு தங்க மோதிரத்தை வாங்குறீங்க, என்ன செய்வீங்க? வெளியே வாசல் வச்சுட்டு போவோமா? என்ன செய்வோம்? அதுக்கு ஒரு லாக்கர், பீரோ இருக்கும், அதுக்கு உள்ள ஒரு அறை, அதுக்கு உள்ள ஒரு அறை. அதை திறந்து திருட்ட வந்தா கூட எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு லாக் பண்ணி வச்சிருப்போம். ஒரு பவுன் நகை 50 லட்சம் பெருசா, ஒரு பவுன் நகை பெருசா? அமௌண்ட்ல எது பெருசு? 50 லட்சம் ரூபாய் கார் தான் பெருசு. ஆனா 50 லட்சம் ரூபாய் கார் என்ன செஞ்சிடறோம்? ரோட்ல விட்டு போயிடுறோம். அதே ஒரு பவுன் நகை என்ன செய்வோம்? கழுத்துல செயின் மாட்டினா கூட அதுல ஒரு கொக்கி இருந்தாலும் அதுக்கு மேல ஒரு ஊக்கு, அதுக்கு மேல ஒரு லப்பர், அதுக்கு மேல ஒண்ணு. ஏன்? தொலைஞ்சிடக்கூடாது. ஏன்னா பாதுகாப்பு. ஏன்? தங்கத்தை வெளியே போட்டோம்னா தூக்கிட்டு போயிடுவான். காரை பெருசா யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க, அது ரொம்ப சேஃப்டியா இருக்குது. என்ன பார்க்கிறோம்? தங்கம் அப்படிங்கிறது மதிப்பு. அதே போன்றுதான் இஸ்லாமிய மார்க்கம். பெண் என்பவள் ஒரு அற்புதம், அவள் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவள் ஒரு முத்து, அது ஒரு வைரம். அதற்கு இஸ்லாம் கொடுக்கிற ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி தான் ஆடை உரிமை. உனக்கான உரிமை என்ன தெரியுமா? என்னுடைய பகுதிகள், என்னுடைய உடம்பு எவனுடைய பார்வைக்கும் இல்லை, என்னுடைய கணவனுக்கு மட்டும்தான். நான் என்னுடைய உடல் உறுப்பை மறைக்கத்தான் செய்வேன், அதுதான் என்னுடைய உரிமை என்று இஸ்லாம் சொல்கிறது. எந்த அளவுக்குனா, பெண்களுக்கு சில நேரத்துல அந்த உரிமை சம்பந்தமாக சொல்லும் பொழுது, கேரளா உள்ள சமஸ்தானம் ஒரு பகுதியில சில ஜாதியை சார்ந்தவர்கள் பெண்கள் மேலாடை அணிவதற்கு வரி கட்ட வேண்டும். சில ஜாதி பெண்கள் வெளியே செல்லுகிற பொழுது மேலாடை அணிந்து செல்லணும், அவங்க காசு கட்டணும். காசு கட்டினாதான் மேலாடை அணிய முடியும். என்ன வச்சிருந்தாங்க? பெண்கள் அரைகுறையாகத்தான் தெரியணும், பெண்கள் ஆடை இல்லாம தான் தெரியணும், இப்படிங்கிற சட்டம் இந்த காலத்திலும் இருந்துச்சு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் பெண் என்பவள் வெளியே வருகிற பொழுது அவளுடைய முகம், கை, கால்களை தவிர அனைத்து உறுப்புகளும் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும், அதுதான் அவளுடைய உரிமை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நிறைவேற்றி காட்டினார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெளியே வருகிற பொழுது உங்களுடைய அலங்காரத்தை வெளியே காட்டாதீங்க. ஏன்? வெளியிருக்கிற ஆண்கள் பல சிந்தனையோடு வருவார்கள். உள்ளத்தை ஈர்ப்பதை போன்று நீங்கள் ஆடைகளோடு அலங்காரத்தோடு சென்றால், யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ, யார் கெட்ட சிந்தனையோடு இருப்பார்களோ அவர்கள் உங்களை அசிங்கமாக பார்ப்பார்கள். வெளியே செல்கிற பொழுது அலங்காரத்தை காட்டாதீர்கள் என்றார்கள். இது உண்மையிலேயே பெண்களுக்கான உரிமையை பறிக்கிறதா அல்லது பெண்களை பாதுகாக்கிறதா? யோசிச்சு பாருங்க. வீட்டுல இருக்கிறோம், நீங்க எந்த மேக்கப் வேணா போட்டுக்கங்க, நீங்க பல வகை மேக்கப், புயலே அடிச்சாலும் கலையாது. ஆயில் மேக்கப், மலையில போயிட்டு வந்தாலும் ஒரு பிட்டு அதுல என்ன செய்யாது, கலராது. இன்ஸ்டாகிராம்ல போடும்போது என்னது, நாங்க மேக்கப் போட்டோம்னா மலையிலே போயிட்டு வந்தாலும் மேக்கப் கலையாது. அந்த மாதிரி மேக்கப் போட்டு வெளியே வரக்கூடியவர்கள். ஃபேஸ்ல லைட்டா ஒரு இன்ச்சு கூட இருக்கும். என்ன சாப்பிட்டு கூடிச்சா? இல்ல, மேக்கப் போட்ட வகையில. இப்படி ஆயில் மேக்கப்ங்கிற பேர்ல அந்த புருவத்துல, லிப்ஸ்டிக்ல, எல்லா வீட்லயும் ஒரு பாம் இருக்கும். என்ன பாம்? லிப் பாம்.
பாம் இல்லாத வீடே இல்ல. அதை தேய்ச்சிட்டு வந்தாதான் அவங்களுக்கு ஒரு மன திருப்தி. இப்படி லிப்ஸ்டிக் என்கிற பெயர்ல, மேக்கப்ங்கிற பெயர்ல வெளியே வரக்கூடிய பெண்கள், இஸ்லாம் சொல்லுகிறது இப்படி நீங்க போகாதீங்க. ஏன்? இது பிற ஆண்களுடைய பார்வை இருக்கும். உங்களுடைய கணவனுக்கு முன்னால் என்ன அழகை வேண்டுமானால் காட்டுங்க, எந்த மேக்கப் வேண்டுமானால் போட்டுக் கொள்ளுங்கள், எந்த ஆடை வேண்டுமானால் உடுத்திக் கொள்ளுங்கள். டைம் இருக்கா இல்லையா? இருக்கா? எந்த ஆடை வேண்டுமானால் உயர்த்திக் கொள்ளுங்கள், எந்த தடையும் இல்லை. ஆனா இன்னைக்கு அப்படியே மாற்றம். கணவன் வீட்டுல இருப்பாரு, அந்த அழுக்கான நைட்டி, எந்த எப்படி அரைகோலமா இருக்க முடியுமோ அப்படி இருப்பாங்க. வெளியே போகும்போது அப்படியே மாடர்ன். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் போர்க்களத்துக்கு போறாங்க. போர்க்களத்துக்கு போகும்போது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு இயற்கையான கேரக்டர் என்னன்னா, கணவன் மனைவியாக அவ்வளவு பின்னி பிணைந்திருந்த தூதர். இன்னைக்கு ஆண்கள் எங்கேயாச்சும் வெளியே போகும் பொழுது எப்படிரா இவளை கழட்டி விட்டு போகணும்னு யோசிப்பாங்க. ஒரு ஷாப்பிங் போறோமா, இவளை கூட்டிட்டு போனா குழந்தை இது சரி வராது, பேச்சுலதான் போயிட்டு வந்துருவோம். ஒரு டூர் போறோமா, வீட்டுல கூட்டு போனா செட் ஆகாது, நம்ம போனோம்னா குளிச்சு ஆட்டம் போட்டு வந்துடலாம், குழந்தைய கூட்டு வந்துட்டு அதை பாதுகாத்து அது சிரமம். இன்னைக்குள்ள ஆண்களுடைய அந்த மெயின் செட் அப்படி. தனியா போனா அது ஃப்ரீயா இருக்குது, எப்படியாச்சும் கழட்டி விட்டுறணும். அல்லாஹ்வுடைய தூதர் போர்க்களத்துக்கு போகும்போது கூட மனைவியை கூட்டு போவாங்க. போர்க்களங்கிறது எவ்வளவு டென்ஷன், பரபரப்பான சூழல். அந்த நேரத்துல கூட அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவி ஆயிஷா அவர்களை போர்க்களத்துக்கு அழைத்து செல்வார்கள். அப்படி அழைத்து செல்லும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய சகோதரியிடத்தில் ஒரு கழுத்து மாலையை கடனாக கேட்கிறாங்க. சகோதரி, நான் அல்லாஹ்வுடைய தூதரோட போர்க்களத்துக்கு போறேன், எனக்கு ஒரு கழுத்து மாலையை தான், நான் அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி என்னுடைய கணவருக்காக வேண்டி நான் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும், அழகா இருக்கணும், பியூட்டியா இருக்கணும். ரசூலுல்லாஹ்வோடு போறேன், என் கணவரோடு போறேன், கணவருக்காக வேண்டி கழுத்து மாலையை கடன் வாங்கிட்டு கணவனுக்கு அழகாக இருக்க வேண்டும். ஆயிஷா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போர்க்களத்துக்கு போகும்போது கடன் வாங்கிட்டு போனாங்க. இன்னைக்கு யாராவது கணவருக்காக கடன் வாங்கி வரலாறு இருக்குதா? இல்ல. பக்கத்து வீட்டுக்காரங்க வீடு குடியேறாங்க, உங்களுடைய கை சேனத்தாவ இப்படி வாங்கிட்டு போவோம். ஷாப்பிங் போக வேண்டி இருக்குது, இதைத்தாவ அதை வாங்கிட்டு போவோம். இன்னைக்கு பெரும்பான்மையான பெண்கள், இது ஏன் நான் சொல்றேன்னா, பெண்கள் கூடியிருக்கிற சபையில தாய்மார்களா இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அது சொல்லிக் கொடுக்கப்படாத விளைவுனாலதான் இன்னைக்கு அழகு என்பது அந்நியர்களுக்கு காட்டப்படுகிறது. அழகு என்பது என்னுடைய கணவனுக்கு, என்னுடைய உறவுக்கு நான் அழகா இருக்க வேண்டும், பிற ஆண்களுக்கு நான் அழகா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீங்க சொல்லிக் கொடுங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அப்படித்தான் இருந்தார்கள். கணவனுக்காக போர்க்களத்துக்கு போயிட்டு வருகிற பொழுது தன்னை அழகுபடுத்திக் கொள்வார்கள். இதுல இஸ்லாம் உங்களுக்கு எந்த விதமான நிபந்தனையும் கொடுக்கல. ஒரு ஆண் மகரமான ஆண்களுக்கு முன்னால் இருக்கும் பொழுது எந்த ஆடை வேண்டுமானால் உடுத்திக் கொள்ளலாம், எவ்வளவு அழகாக வேண்டுமானால் இருக்கலாம். இதுல மார்க்கத்துல எந்த தடையும் இல்லை. வெளியே நீ போயிட்டியா, அந்நிய ஆணுடைய பார்வை உன் மீது இருக்குதா, அல்லாஹ்வுக்கு பயந்து கொள், அல்லாஹ்வுக்கு அஞ்சி உன்னுடைய அழகை நீ மறைத்துக்கொள் என்று இஸ்லாம் சொல்கிறது. இது பெண்களை பாதுகாக்கிறது. இன்னைக்கு நிறைய பெண்கள் கல்லூரிகள்ல வேலை செய்யக்கூடிய இடத்தில் பெண்கள் பல்வேறு ரீதியான பாதிக்கப்படுறா. என்ன? அவங்களுடைய உடையில மாற்றம், அவங்களுடைய ஸ்டைல்ல மாற்றம். பல ஆண்கள் சேர்ந்து படிக்கிற கல்லூரியில் வகை வகையான ஆடைகள், அலங்காரங்கள், நறுமணத்தோடு வெளியே செல்வது எப்படி பெண்களை பாதுகாக்குதுன்னு பாருங்க. பெண்கள் வெளியே செல்லுகிற பொழுது நறுமணம் பூசிட்டு போகாதீங்க. ஆணுடைய நம்முடைய தேவைக்கு சில நறுமணம் இருக்கிறது, அது பிரச்சனை இல்லை மார்க்கத்தில். வெளியே நீங்க போனீங்கன்னா அதிகமாக ஆண்களை ஈர்க்கக்கூடிய வகையில் நறுமணம் பூசி செல்லாதீங்க. ஏன்? அந்த வாடை, அந்த பெர்ஃபியூம் ஆணினுடைய சிந்தனை ஈர்க்கும். இயற்கையாகவே நடக்குது. இயற்கையா பேசிக்காகவே ஒரு பெண் அது விலையுயர்ந்த பெர்ஃபியூம் போடும் பொழுது அந்த பெர்ஃபியூம் அவருடைய முழு உடலையும் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆணுடைய உள்ளத்தை ஈர்க்கும். இந்த வாடையை பார்த்த உடனேயே
அந்த ஆண் அந்த பெண்ணை நோக்கி செல்வான். இதை இஸ்லாம் தடுக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாக்கிறாங்க. வெளியே போகும்பொழுது பிற ஆண்களை ஈர்க்கக்கூடிய வகைகளை நீங்க பெர்ஃபியூம் அணியாதீங்க, அணி போட்டு போகாதீங்க. இது ஆண்களை உங்கள் பக்கம் ஈர்க்கும், இது உங்களுக்கு சேஃப்டி இல்ல, இது உங்களுக்கு பிரச்சனை என்றார்கள். ஒரு பெண் வெளியே செல்கிற பொழுது தன்னுடைய கால் கொலுசால் அடித்து நடக்க வேண்டாம். அந்த சவுண்டு, அந்த வால்யூம் கூட ஒரு ஆணை ஈர்த்து விடக்கூடாது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடை ரீதியாக பெண்களை பாதுகாத்தார்கள். அது போக கல்வியை பற்றி இன்றைய காலத்தில் சொல்லக்கூடிய விஷயம், பெண்கள் கல்வி அறிவு இல்லாமல் இருக்கிறார்கள். இஸ்லாம் பெண்களை படிக்க விடாமல் ஆக்குகிறது. உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் பெண்களுக்கு கல்வியை கொடுத்த ஒரு தூதர்னா அல்லாஹ்வுடைய தூதர். எந்த அளவுக்குனா, இன்றைய காலகட்டத்தில் கூட 1800 காலகட்டத்தில் மகாராஷ்டிராவில் ஒரு 2 பெண்கள் ஒரு கல்வியகத்தை துவங்குறாங்க. ஆண்கள் எல்லாம் படிக்கிறாங்க, பெண்கள் படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறாங்கள, கல்வி இல்லாமல் இருக்கிறாங்கள, பெண்களுக்கு என்று ஒரு கல்வியகத்தை நம்ம உருவாக்கணும்னு சொல்லி மகாராஷ்டிராவோட 2 பெண்கள் பெண்களுக்கு என்று ஒரு தனி கல்வி கொடுத்து உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கும் பொழுது அந்த 2 பெண்களின் மீதும் சாணியை கரைச்சு ஊத்துறாங்க. பொம்பளை பிள்ளைக்கு என்ன படிப்பு, அவ என்ன படிக்கணும், அவெல்லாம் படிக்க கூடாது, பெண்களுக்கெல்லாம் கல்வி தேவையில்லை என்று இன்றைய காலத்தில் சொல்லப்பட்டுச்சு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதரை பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரிடத்தில் ஒரு அடிமை பெண் இருக்கிறதோ அந்த அடிமை பெண்ணுக்கு நல்ல கல்வியை கொடுத்து, அதை அழகுற கொடுத்து, நல்ல கல்வி, சாதாரண கல்வி இல்ல, சும்மா சொல்லிட்டு போற கல்வி இல்ல, கல்வியும் கொடுக்க வேண்டும், அதை நல்ல அழகிய முறையில் கொடுக்க வேண்டும், ஒழுக்கத்தையும் கொடுக்க வேண்டும், அதை நல்ல முறையில் கொடுக்க வேண்டும். இப்படி கல்வியையும் ஒழுக்கத்தையும் கொடுத்து யார் அந்த அடிமை பெண்ணை நல்ல முறையில் திருமணம் செய்து கொள்கிறாரோ அவருக்கு மர்ரத்தை 2 கூலி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் பாருங்க, அடிமை பெண்ணுக்கு சொன்னார்கள், ஒரு அடிமை பெண் இருக்கிறா, அந்த அடிமை பெண்ணை நீ கேவலமா பாத்துறாத, அந்த பெண்ணுக்கு நீ கல்வியை கொடு, அந்த பெண்ணுக்கு நீ ஒழுக்கத்தை கொடு. அப்படி கல்வியையும் ஒழுக்கத்தையும் நீ கொடுத்தனா உனக்கு 2 கூலி இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய சொன்னார்கள். பெண்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும், அவர்கள் கற்க வேண்டும் என்பதை 1450 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹ்வுடைய சொன்னார்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அன்சாரி பெண்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பல ஹதீசுகளை அறிவித்திருந்தார்கள். ஹாஃபில் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள் கூறும் பொழுது, ஆயிஷாவிடத்தில் ஏராளமான மார்க்க சட்டத்தை பல சஹாபாக்கள், சஹாபிய ஆண்கள் கற்றுக்கொண்டார்கள். மொத்த இஸ்லாமிய சட்டத்தில் 4ல் 1 பகுதி ஆயிஷா ரலியல்லாஹு மூலமாகத்தான் வந்துச்சு. அவ்வளவு விஷயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். பெண்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் படித்தார்கள், படிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப இன்றைய காலத்தில் கூட பெண்களுக்கான கல்வி மறுக்கப்பட்ட சூழ்நிலையில் 1450 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெண்கள் குர்ஆனை ஓதுவதற்கோ
படிப்பதற்கோ எந்த தடையும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரே பெண்களுக்கென்று கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலையெல்லாம் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல சஹாபிய பெண்மணிகள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டாங்க, கலபனா அலைக்கர் ரிஜால், அல்லாஹ்வுடைய தூதரே ஆண்கள் எல்லாம் உங்களோடு மிகைத்திருக்கிறார்கள், உங்களோட வியாபாரம் செய்யறாங்க, மார்க்கத்தை நல்லா கத்துக்கிறாங்க, நாங்க வீட்டுல இருக்கிறோம், மார்க்கத்தை கற்றுக்கொள்ள முடியல, எங்களுக்கென்று ஒரு நாளை ஒதுக்கி நீங்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள் என்று கோரிக்கை வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்கவும் செய்தார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிய பெண்மணிகளை ஒரு கல்வியாளர்களாக, மார்க்கத்தில் ஆண்களுக்கு நிகராக போட்டி போடக்கூடிய அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்கள் இருந்தார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் சொத்துரிமையை பெண்களுக்கு வழங்கினார்கள். இஸ்லாம் வழங்கியது. இந்த சொத்துரிமையை பொறுத்தளவுக்கு இன்றைய நூற்றாண்டுலதான் தகப்பன் தாயினுடைய சொத்துல பெண்களுக்கு பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை பல்வேறு போராட்ட களத்துல பல்வேறு பேச்சுக்கு பிறகுதான் இன்றைக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுலயும் சரியான முறையில வழங்கப்படுவது இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் திருமறை குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக ஒரு பெண்ணுக்கு அவளுக்கு சொத்தில் பங்கு இருக்கிறது, சம உரிமை இருக்கிறது, ஒரு ஆணுக்கு 2 பங்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா பெண்ணுக்கு அது ஒரு பங்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் சொன்னது. ஆண் எப்படி சம்பாதிக்கிறானோ சேர்த்து வைக்கிறானோ அந்த சம்பாத்தியத்தை பெண்களும் சம்பாதிக்கலாம், அந்த சொத்தை சேர்த்து வைக்கலாம் என்கிற சொத்துரிமையை, சம்பாதிக்கிற உரிமையை, வேலை செய்கிற உரிமையை அல்லாஹ்வுடைய தூதர் திருமறை குர்ஆன் வசனத்தின் மூலமாக நிலைநாட்டியிருக்கிறார்கள். இப்படி இஸ்லாமிய மார்க்கம் எங்கு பார்த்தாலும் பெண்களுக்கான சம உரிமையை, நீதியை, ஒழுக்கத்தை, பெண்களுக்கான தனித்துவத்தை இஸ்லாமிய மார்க்கம் எல்லா இடத்திலேயும் சொல்லியிருக்கிறது. ஆனால் இது திட்டமிட்டு இந்த காலத்தில் மறைக்கப்படுகிறது. இந்த தலைப்பு உங்களுக்கு மத்தியில் விவரிக்கப்பட்டதனுடைய நோக்கமே இதை நீங்கள் விளங்கி கொண்டு பிற மக்களுக்கு கண்டிப்பாக எடுத்து சொல்ல வேண்டும். இன்னைக்கு நிறைய இஸ்லாமிய பெண்கள், கல்லூரியில் படிக்கிற மாணவிகள் கூட இது சம்பந்தமாக பேசுவது இல்லை. இதை எடுத்து சொல்வதற்கு தயக்கப்படுகிறார்கள். என்ன காரணம்? அது சம்பந்தமாக தெரிவது இல்லை. உதாரணத்துக்கு, நீங்க யாரெல்லாம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்க? கை தூக்குங்க. யாருமே இல்லையா? இன்ஸ்டாகிராம் யாருமே யூஸ் பண்ணலையா? செக் பண்ணிடலாமா? செக் பண்ண ஒரு ஆள் தூக்கிட்டாங்க. அடுத்து யாரு? 2, 3, 4, 5. இன்ஸ்டாகிராம் யாரெல்லாம் யூஸ் பண்றீங்க? கை தூக்குங்க. 5 பேர் தானா? சரி. ஃபேஸ்புக் யூஸ் பண்றது யாரு? யாருமே இல்லையா? எல்லாம் யூஸ் பண்றாங்க. இல்ல, சும்மா ஒரு இதுதான் யூஸ் பண்றாங்க. கை தூக்குங்க. ஃபேஸ்புக் யாரெல்லாம் யூஸ் பண்றீங்க? சரி. வாட்ஸ்அப் யாரெல்லாம் யூஸ் பண்றீங்க? கை கண்டிப்பா தூக்கிதான் ஆகணும். யூஸ் பண்ணாலும் யாருமே இல்ல. சரி, கை கீழே போட்டுருங்க. சரி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இது சமூக ஊடகம். இது பயன்படுத்தலாமா கூடாதா? கூடாதா? நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தலாம். சரிங்களா? இது ஏன் சொல்ல வர்றோம்னா, இன்னைக்கு இஸ்லாமிய எதிரிகள் இஸ்லாத்தை விமர்சிப்பதற்கு பயன்படுத்துகிற களம் இந்த முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்கள், வாட்ஸ்அப் பக்கங்கள். இந்த பக்கங்களின் மூலமாகத்தான் இஸ்லாத்திற்கு எதிரான விஷம கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். முகமது அவர் காம வெறி பிடித்தவர் என்கிற பரப்புவதற்கு இந்த இன்ஸ்டாகிராம் தான் பயன்படுத்துறாங்க. இஸ்லாம் பெண்களை அடக்குமுறை செய்கிறது என்பதை இந்த இணையதளத்துல தான் பரப்புறாங்க. திருமறை குர்ஆன் காஃபிர்களை கண்ட இடத்தை வெட்ட சொல்கிறது. எந்த முஸ்லிமாவது காஃபிர்களை கொண்டிருக்கிறோமா, வெட்டி இருக்கிறோமா? எத்தனை பேர் காஃபிர்களை வாழ வச்சு வெட்டணும்? சகோதரர்களாக, அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக பழகி கொண்டிருக்கிறோம்.
திருமலை குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது, என்ன? போர்க்களத்துல எதிரிகளை நீங்க பாத்தீங்கன்னா எதிரிகளை நீங்கள் வெட்டுங்கள். போர் நடக்குது, வார்னு வந்துச்சுன்னா சண்டை தான். அந்த போர்ல நிக்கும் பொழுது எதிரி யாரா வேணாலும் இருக்கலாம். ஒரு அரசாங்கத்திற்கும் இன்னொரு அரசாங்கத்துக்கு போர் நடக்குது. போர் நடக்கும் பொழுது வெட்டுறது, சுடுறது, இது எனது வழக்கம். குர்ஆன் சொல்லுது என்ன? போர்க்களத்தில் நீங்க எதிரிகளை பார்த்தால் அந்த எதிரிகளை நீங்கள் கொல்லுங்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. இது அப்படியே திருச்சி பாத்தீங்களா? குர்ஆன் எப்படி முஸ்லிம்களுக்கு போதனை செய்யுதுன்னு பாருங்களேன். காபிர்களை நம்மளை எல்லாம் கொல்ல சொல்கிறது, வெட்ட சொல்கிறது என்று இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள் பரப்புறாங்க. அப்ப இப்படி இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்கள் பரப்பப்படுகிற பொழுது கல்லூரி மாணவர்களாக இருக்கிற நீங்கள், இந்த இணையதளத்தை அதிகமாக பயன்படுத்துகிற நீங்கள், இன்ஸ்டாகிராமில் அதிக ஃபாலோவர்ஸ் வைத்திருக்கிற நீங்கள், நீங்க நிறைய நம்ம என்ன எதுக்கு பயன்படுத்துறாங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம சுருளி ஃபால்ஸுக்கு வந்திருக்கிறோம், நல்ல தண்ணி கொட்டிட்டு, யாருக்குமே தெரியாது சுருளி ஃபால்ஸ்னா தண்ணி தான் கொட்டும். அங்க போய் நின்றுட்டு அங்க போய் கேட்பாங்க, தண்ணி நல்லா போயிட்டு இருக்கு, நீங்களும் வாங்க. இப்ப நம்ம வந்திருக்கிற ஹோட்டல்ல பாருங்க, ஹோட்டல் பேரு இங்க நல்லா தோசை, ஹோட்டல்னா தோசை இருக்கதான் செய்யும். இப்படி பரப்புறதுக்கு அது நம்ம தேவையில்லை. இல்ல வீட்டு சமையலா? வீட்டு சமையல் இன்னைக்கு நிறைய பெண்கள் அதை பார்த்து கத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆண்களுக்கு அது ஒரு வசதியாகவும் இருக்குது. இப்படி இந்த இன்ஸ்டாகிராம, பேஸ்புக்க பல தேவையில்லாத விஷயத்துக்கு பயன்படுத்துவதை விட சில பேர் வியாபாரத்துக்கு பயன்படுத்துறாங்க, தப்பு இல்லை. இந்த பக்கத்தை எப்படி நம்முடைய இயல்பான வாழ்க்கைக்கு பயன்படுத்துறோமோ இஸ்லாத்துக்காக பயன்படுத்துங்க, குர்ஆன் வசனத்துக்காக பயன்படுத்துங்க, எதிரிகளுடைய விமர்சனத்தை முறியடிப்பதற்காக பயன்படுத்துங்க. திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், பல் நக்திபு பில் ஹக்கி அலல் பாத்தில். மக்களே, பொய்யின் மீது உண்மையை நீங்கள் எடுத்து வீசுங்கள். எந்த எதிரி பொய்யான கருத்தை விதைக்கிறானோ அந்த பொய்யான கருத்தின் மீது உண்மையான கருத்தை நீங்கள் எடுத்து வீசுங்கள். அப்படி வீசுகிற பொழுது அந்த உண்மையான கருத்து பொய்யான கருத்தை அடித்து நொறுக்குகிறது என்று குர்ஆன் சொல்கிறது. எந்த நபர்கள் இஸ்லாத்தை விமர்சிப்பதற்காக, கேவலப்படுத்துவதற்காக பொய்யான பிரச்சாரத்தை பரப்புகிறார்களோ அதே இணையதளத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய உண்மையான கருத்தை, நேர்மையான கருத்தை, சத்திய கருத்தை எடுத்து வீசுங்கள். திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு மனிதனை வாழ வைத்தவர் ஒட்டுமொத்த மனிதரையும் வாழ வைத்தவர் போலாவார். இஸ்லாத்தில் நிறத்தால், மொழியால், பணத்தால் எந்த வேற்றுமையும் இல்லை. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லை. அனைவர்களும் ஒரு ஆணில் இருந்தும் ஒரு பெண்ணில் இருந்தும் படைக்கப்பட்டவர்கள் தான். வணக்கத்துக்கு தகுதியானவன் கல் இல்லை, சிலை இல்லை, மனிதன் இல்லை, பொருள் இல்லை, அல்லாஹ் மட்டும்தான். இந்த ஏகத்துவ கொள்கையை பரப்பக்கூடியவனாக இருக்க வேண்டும். இதை திருமறை குர்ஆன் நமக்கு அழுத்தமாக பதிவு செய்கிறது. ஒரு பொய்யான கருத்தை எடுத்து வீசுகிற பொழுது உண்மையான கருத்தை எடுத்து வீசினால் அந்த உண்மையான கருத்து பொய்யான கருத்தை நிச்சயமாக உடைக்கும். இஸ்லாத்திற்கு எதிரான விமர்சனங்கள் பரப்பப்படுகிற காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு ஏகத்துவவாதியாக, அல்லாஹ்வை நம்புகிற ஒரு மோமினாக, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகிற ஒரு மனிதனாக நான் இஸ்லாத்திற்கு எதிரான கருத்தை என்னால் முடிந்த அளவுக்கு நான் எடுத்து சொல்வேன், அதை முறியடிப்பேன் என்கிற ஒரு நோக்கத்தை உள்ளத்தில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். இது போன்ற விமர்சனங்களை கண்டிப்பாக படிங்க. பயான் உரை கேட்போர் பக்கம் எதிரிகள் என்ன விமர்சனத்தை வைக்கிறாங்க, அந்த விமர்சனத்துக்கு என்ன பதில் என்பதை கண்டிப்பாக நீங்கள் தேட வேண்டும். அப்படி தேட ஆரம்பித்தால் நிச்சயமாக நீங்களும் ஒரு பிரச்சார களமாக, ஒரு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு தாயியாக நீங்கள் உருவாக்கப்படுகிறீர்கள். அதில் கூடுதல் கவனம் செலுத்தக்கூடிய மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று துஆ செய்தவனாக என்னுடைய இந்த உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபூதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த தர்பியா நிகழ்ச்சி நடத்துவதற்கு அருமையான நேரங்காலத்தை ஏற்படுத்தி கொடுத்த எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது சிறப்பாக நடத்தி காட்டிய கம்பம் கிளை நிர்வாகத்துக்கும், இதுக்கு கலந்து கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், இது சிறப்புரையாற்றிய மாநில நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.